ஜூன் 13, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. உங்களுக்கு இதுவரை தொல்லை கொடுத்த அந்த கஷ்டங்கள் இன்றோடு மறைகிறது. கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். Those difficulties that have troubled you so far disappear today. Praise the Lord. 2 கொரிந்தியர் 4:17 2 Corinthians chapter 4 verse 17. அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உபத்திரவங்களும் வேதனைகளும் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உபத்திரவங்கள் நிரந்தரமானதல்ல. அவைகளை கர்த்தர் அதி சீக்கிரத்திலே உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீக்கி போடுவார். ஆகையால் உபத்திரவங்கள், பாடுகள், வேதனைகளின் பாதைகளில் கடந்து செல்லுகிறவர்களாய் காணப்படுவீர்கள் என்றால் சோர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் கடந்து செல்லுகிற தரித்திரங்களின் பாதைகளையும் வியாதிகளின் பாடுகளையும் தனிமை, இழப்பு என்ற பலவிதமான வேதனைகளையும் கர்த்தர் அதி சீக்கிரத்திலே மாற்றி போடுவார். அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவங்களை கண்டு பின்வாங்கி விடாதபடி தொடர்ந்து நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஜெயமாய் ஓட உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Our light and momentary troubles are achieving for us an eternal glory that far outweighs them all. My dear brothers and sisters, trials and tribulations are a part of life. Children of the Lord, afflictions are not permanent. The Lord will soon remove them from your life. So don't get discouraged. If you find yourself passing through the paths of tribulations and pains, the Lord will soon change the paths of poverty, the sufferings of diseases, and the various pains of losses of loneliness that you are going through. May the Lord bless each of you with the grace to keep running victoriously in Christ, so that you do not shrink back from light tribulation that will soon pass away. May the Lord Himself bless each of you. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இப்பொழுதும் கூட என்னோடு கூட இணைந்து செபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்விலே கத்த நீர் போதுமானவராக இருந்து அவருடைய வாழ்வின் தேவைகள் எல்லாவற்றையும் கத்த நீர் சந்தித்தவளை நீர் வழி நடத்தி அருள வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம் 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 அப்பா. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே, துயாதி துயவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீ தந்தமிட வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, அந்த அதி சீக்கிரத்திலே உடைய பிள்ளைகளுடைய உபத்திரவங்கள், பாடுகள், வேதனைகள் எல்லாம் மறைந்து போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா. கொடாகோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதுகள் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை பட்டுக்கொண்டே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் மாற்றுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் அவர்கள் ஜெயமாய் ஆண்டவரே வாழும்படியாக நீர் கிருபை செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவளுக்கு எந்த உபத்திரவம் இருந்தாலும் கர்த்தர் நீர் அதை ஆண்டவரே முழுவதுமாய் தீர்த்து போட வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இனிமேல் ஆண்டவரே அந்த உபத்திரவங்கள் வழியாக அவர்கள் நடக்காதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற உபத்திரவத்தின் நிமித்தமாக நம்முடைய பிள்ளைகள் பின்வாங்கி போகாதபடிக்கு, கர்த்தரை விட்டு ஆண்டவரே விலகி செல்லாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். இது சாதாரண உபத்திரம். அதி சீக்கிரத்தில் கர்த்தர் இதை எடுத்து போடுவார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரே இந்த பிள்ளைகள் கடந்து செல்லும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். ஆமப்பா, நீர் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், தரித்திரங்கள் இருந்தாலும் அப்பா, இழப்புகள் இருந்தாலும், வேதனைகள் இருந்தாலும் அதை எல்லாம் ஆண்டவர் நீர் எடுத்து போட வேண்டுமா செபிக்கிறோம். சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் ஆண்டவரே சத்துவத்தை பெருக பண்ண வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. அவருடைய வாழ்விலே இன்னுமா நம்முடைய கிருபைகளை நீர் பாராட்டுவீராக. அவள் வாழ்வில் ஆண்டவரே இன்னுமா ஆண்டவரே அவர்கள் முன்னேறி செல்லும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம்.
உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அதி சீக்கிரத்திலே ஆண்டவரே இந்த வேதனை அப்பா நம்முடைய பிள்ளைகளை விட்டு கடந்து போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதி சீக்கிரத்திலே அப்பா இந்த கடன் பிரச்சனை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலிருந்து ஆண்டவரை நீங்க போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதி சீக்கிரத்தில் ஆண்டவரை அந்த உபத்திரவப்படுத்துகிற அந்த வியாதி ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை விட்டு ஆண்டவரே நீங்கி போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதி சீக்கிரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எண்ணற்ற ஆசீர்வாதங்களை நீ தர போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதி சீக்கிரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு வீட்டை கட்டி கொடுக்க போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதி சீக்கிரத்தில் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல ஆண்டவரே அப்பா ஏற்ற ஆண்டவரே வாழ்வை ஆண்டவரே தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதி சீக்கிரத்தில் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல ஆண்டவரே துணையை தருவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதி சீக்கிரத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு நிறைவான ஒரு சந்தோஷமான ஆண்டவரே போதுமான வருமானம் நிறைந்த ஒரு நல்ல ஒரு பணியை நீ தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதி சீக்கிரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கும்படியாக ஆண்டவரே உதவி செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதி சீக்கிரத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆண்டவரே நிறைவாய் வந்து சேரும்படியாக நீர் உதவி செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா அதிகமான நித்திய கன மகிமையை கர்த்தர் நீர் கொண்டு வருவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒருவரே ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு போதுமானவராக இருந்த ஆண்டவரே. இது ஒரு லேசான காரியம், இது ஒரு லேசான ஒன்று, இது எல்லாம் மாறி போகும் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளை தேற்றி அவளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தரல விடுமா செபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை எந்த நாளிலும் முன்குறித்து செபிக்கிறார்களோ அத்தனை காரியங்களையும் தேநீர் வாய்க்க பண்ண வேண்டுமா செபிக்கிறோம். ஆவியானவர் தாமே பொறுப்படுத்திக் கொள்வீராக அப்பா. எல்லா நாளும் ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக கிருபை தாரும். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்று அவள் வாழும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சேனல் மூலமாக நாங்கள் யாவரும் ஆண்டவரே அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை காண கிருபை தாரும். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளையும் இந்த சேனல் மூலமாக எல்லாரும் ஆண்டவரை சேர்ந்து ஆண்டவரே அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே கடவுளும் மனைவியும் ஆண்டவரே கர்த்தரோடு இணைந்து பெரிய ஒரு வாழ்க்கை வாழ நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்க வேண்டுமா செபிக்கிறோம். குடும்பங்களை கட்டுங்க, இன்னுமா தேவையோடு இருக்கிற ஒவ்வொரு தேவைகளையும் சந்திங்க, பெரிய காரியங்களை செய்தரல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக பதிலை தந்ததற்காக ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நிறைவாய் ஊற்றி விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.